செம்மர கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஆந்திர மாநில வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் புதனன்று நள்ளிரவு சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டன. இதில் 8 பேர் திருவண்ணாமலை மாவட்டம் முருகாப்பாடி, அர்ஜுனாபுரம், வேட்டகிரிபாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். வியாழனன்று தொழிலாளர்களின் உடலுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அஞ்சலி செலுத்தினர். இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட படுகொலை என்று உறவினர்கள் தெரிவித்தனர். 20 தொழிலாளர்களின் என்கவுண்டர் சம்பவத்தை கண்டித்து கண்ணமங்கலம் பகுதியில் கடையடைப்பு நடைபெற்றது. சத்தியம் முறைகேடு வழக்கில் அதன் நிறுவனர் ராமலிங்க ராஜு உட்பட 10 பேரும் குற்றவாளிகள் என்று ஹைதராபாத் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்களுக்கான தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். சத்தியம் நிறுவனத்தில் லாபத்தை கூட்டி கணக்கு காட்டி பங்குதாரர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் 14,162 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு ஏற்பட்டதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கடந்த 2009ஆம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய இவ்வழக்கில் ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர் ராமராஜு உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். சத்தியம் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிதி அதிகாரி வடல்மணி சீனிவாஸ், ஆடிட்டர்கள் சுப்பிரமணிய கோபாலகிருஷ்ணன், டி சீனிவாஸ், பிரபாகர் குப்தா, ராமலிங்க ராஜுவின் இன்னொரு சகோதரர் சூரிய நாராயண ராஜு, முன்னாள் ஊழியர்கள் ராமகிருஷ்ணா, வெங்கடபதி ராஜு, ஸ்ரீசைலம் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாகவும் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்றும் ஹைதராபாத் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசு போக்குவரத்து பேருந்து பராமரிப்பு மற்றும் முதலுதவி பெட்டி மருந்துகள் வாங்குவதில் ஊழல் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. கோவை கோட்டத்தின் கீழ் 794 உள்ளூர் நகர பேருந்துகள், 35 வெளி மாநில பேருந்துகள் உட்பட மொத்தம் 1181 பேருந்துகள் இயங்கி வருகின்றன. கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த டேனியல் என்ற தகவல் அறியும் உரிமை ஆர்வலர் போக்குவரத்து கழக செலவினங்கள் குறித்து தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். இதில் பேருந்துகளை பராமரிக்க மாதம் ஒன்றுக்கு 212 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. முதலுதவி பெட்டி மற்றும் மருந்து வாங்கப்பட்டிருப்பதாக கணக்கு காட்டினாலும் இவை அரசு பேருந்துகளில் இல்லை என்பதுதான் அம்பலமாகியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்லும் மோடி அங்கு 3 நாட்கள் தங்குகிறார். ராணுவம், விண்வெளி, ரயில்வே, அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. 12ஆம் தேதி ஜெர்மனி செல்லும் மோடி அங்கு வர்த்தக கண்காட்சியை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து கனடா செல்லும் பிரதமர் மோடி 16ஆம் தேதி நாடு திரும்புகிறார். 9ஆம் தேதியான வியாழன் அன்று தனது சுற்றுப்பயணத்தை மோடி துவக்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் வியாழன் அன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் நடவடிக்கையை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் சார்பில் தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் வியாழக்கிழமை அன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தஞ்சையில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பதற்றம் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். முதுபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. கடலூர் மாவட்டத்தில் 1934 பிறந்த ஜெயகாந்தன் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் 14 வயதிலிருந்து பொது வாழ்வில் ஈடுபட துவங்கினார். பத்மபூஷன் விருது, சாகித்ய அகாடமி, ஞானபீட விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ள ஜெயகாந்தன் புதனன்று இரவு 9 மணிக்கு காலமானார். வியாழன் அன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலம் சாமானியர்களையும் திரும்பி பார்க்க வைத்த பெருமையுடையவர் ஜெயகாந்தன். இறைவனிடம் கையேந்துங்கள் எனும் பாடல் மூலம் புகழ்பெற்ற நாகூர் இஎம் ஹனீஃபா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 90. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் 1925 பிறந்த ஹனீஃபா தனது தந்தையின் பூர்வீகத்தை இணைத்துக் கொண்டு நாகூர் ஹனீஃபாவாக புகழ் பெற்றார். இசை முரசு என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்ட ஹனீஃபா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தனது வீட்டில் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் அடக்கம் சொந்த ஊரில் நடைபெற இருக்கிறது. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அரசு பொதுத் தேர்வு உள்ளிட்ட முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடையும் நிலையில் வரும் 23ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது. கடந்த 19ஆம் தேதி துவங்கிய SSLC அரசு பொதுத் தேர்வு வெள்ளியுடன் நிறைவடைகிறது. +1 உள்ளிட்ட இதர வகுப்பு முழு ஆண்டு தேர்வுகளும் முடிவடைய உள்ளன. 22ஆம் தேதியுடன் அனைத்து தேர்வுகளும் முடிவடைவதால் 23ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது. வழக்கம் போல் ஜூன் 1ஆம் தேதி அடுத்த கல்வியாண்டுக்கான புதிய வகுப்புகளை துவக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. ஏப்ரல் 24ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம்
நடக்க உள்ளதாக வாசன் அறிவித்துள்ளார். வியாழனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் நில ஆர்ஜித மசோதாவால் பாதிப்பில்லை என்று அதிமுக நிரூபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு இந்த மாதம் 24ஆம் தேதி சென்னை வானகரம் ஸ்ரீ வாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் நடைபெறும். கிரையோஜெனிக் என்ஜினின் 3ஆம் கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ திரவ திட்ட மைய இயக்குநர் சிவன் தெரிவித்துள்ளார். மணிக்கு 37,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் படைத்த 4 டன் எடை கொண்ட மார்க் 3 ரக ராக்கெட்டின் கிரையோஜெனிக் என்ஜின் 25 3ஆம் கட்ட பரிசோதனை மகேந்திரகிரி விண்வெளி மையத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இது இந்த டெஸ்ட் என்னன்னாக்கா மெயினா என்ன இம்பார்ட்டன்ஸ்னாக்கா இது இக்னிஷன் சீக்வன்ஸ், கட் ஆஃப் சீக்வன்ஸ், டூரேஷன் எல்லாம் கரெக்டா இருந்தது. இனி இந்த டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆனது கொண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது, நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். கேரளாவில் இருந்து சுற்றுலா பேருந்து ஒன்று கொடைக்கானல் வந்தது. கொம்பைக்காடு என்ற இடத்தில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக 150 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 8 குழந்தைகள் உட்பட 20 பேர் படுகாயமடைந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த காமராஜபுரத்தைச் சேர்ந்த பழனிசாமி தனது முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் சித்ரா தேவி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட சொத்து தகராறில் முதல் மனைவியின் குழந்தை பவித்ராவை சித்ரா தேவி கால்வாயில் தள்ளி கொலை செய்தார். இந்த வழக்கில் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் சித்ரா தேவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. பேனா பென்சில் திருடியதற்காக 8 வயது மாணவனை பள்ளி முதல்வர் சரமாரியாக அடித்ததில் அவன் இறந்து விட்டான். உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி நகரில் ரஹேமலா அகாடமி என்ற தனியார் பள்ளி உள்ளது. 3ஆம் வகுப்பு அறையில் பேனா பென்சில் ரப்பர் திருடு போனதாக முதல்வர் லலித் வர்மாவுக்கு புகார் சென்றது. சிவா என்ற மாணவனின் பையில் இருந்து திருட்டு போன பேனா பென்சில்களை கண்டெடுத்த முதல்வர் வர்மா அந்த மாணவனை கடுமையாக அடித்து உதைத்துள்ளார். வீட்டுக்கு சென்ற மாணவன் சிவா கடுமையான வயிற்று வலி வாந்தி எடுத்தபடி மயங்கி விழுந்தான். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவனது உயிர் பிரிந்தது. பள்ளி முதல்வர் லலித் வர்மாவுக்கு எதிராக பெற்றோர் போராட்டம் நடத்தியதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இருப்பிட வசதியற்ற சிறுபான்மை மக்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரியத்தின் சார்பில் நடைபெற்ற மிலாது நபி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் சிறுபான்மை மக்களில் வீடற்றவர் யார் என்பது குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். எங்கெல்லாம் நம்முடைய சிறுபான்மையின மக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. தனியார் பள்ளியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சி மாவட்டம் வேங்கூரில் செல்லம்மாள் வித்யாலயா பள்ளி உள்ளது. இங்கு 535 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். புதனன்று திடீரென்று வயர் எரியும் துர்நாற்றம் வீசியது. பள்ளியின் முதல் தளத்தில் உள்ள கம்ப்யூட்டர் லேப் ஏசி மெஷினுக்கு செல்லும் மின் வயரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. சமயோஜிதமாக செயல்பட்ட பள்ளி அலுவலர்களும் ஆசிரியர்களும் உடனடியாக மாணவ மாணவிகளை வெளியேற்றியதால் உயிர் சேதமின்றி தீ விபத்து கையாளப்பட்டது. வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாப்பதற்காக நாக்பூர் உயிரியல் பூங்காவில் இருக்கும் விலங்குகளுக்கு சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு நாட்டின் பல பகுதிகளிலும் மார்ச் மாதத்திலிருந்தே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கிறது. உஷ்ணத்தை தணித்துக் கொள்ள மனிதர்கள் பல வழிகளை நாடும் அதே வேளையில் வாயில்லா ஜீவன்கள் என்ன செய்யும்? மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள நாக்பூர் உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. புலி, சிறுத்தை மற்றும் பறவைகளின் கூண்டுகளில் कूलर மற்றும் टेबल फैन பொருத்தப்பட்டுள்ளன. लगभग 10 जगह पे अपन ने कूलर लगाया है. उसमें मेनली अपन ने तेंदुए, टाइगर और उसके अलावा अपन ने चिड़िया जो है उनके लिए अपन ने कूलर की व्यवस्था की है. उसके अलावा फिर जो खुले पिंजरे है उसमें अपन ने पानी की भी व्यवस्था की है. बड़े बड़े पानी के टाके बना दिए हैं ताकि उसमें वो जो जानवर पानी पसंद करते हैं उसमें जाके बैठे. தங்கத்தின் விலை வியாழன் அன்று ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 20,056 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,507 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,020 ரூபாயாக இருந்தது.
பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சினிமா என்றால் ரஜினியுடன் தான் நடிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். பேட்மிண்டன் விளையாட்டில் உலகிலேயே முதல் நிலையை எட்டிய இந்திய வீராங்கனை சாய்னா நேவாலுக்கு திடீரென்று சினிமா மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகையான சாய்னா எந்திரன் படம் வெளியான போது அவரை சந்திக்க மிகுந்த ஆர்வம் காட்டினார். இந்நிலையில் சமீபத்தில் சாய்னா அளித்த பேட்டியில் தனது முதல் கவனம் விளையாட்டாக இருந்தாலும் ரஜினியுடன் ஒரு படத்தில் நடிக்க அனுமதி வாங்கி கொடுங்கள், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கையெழுத்து போடுவேன் என்று கூறியுள்ளார். ரஜினியுடன் நடிப்பதை பெருமையாக பாக்கியமாக கருதுவதாகவும் இந்த வயதிலும் அவர் அழகாக தோன்றுவதாகவும் சாய்னா வியப்புடன் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் படத்திற்கு வரிவிலக்கு கிடைக்கவில்லை என்று பாக்யராஜ் வேதனை தெரிவித்தார். திரைக்கதை பிதாமகர் என்று அழைக்கப்படும் இயக்குனர் பாக்யராஜ் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் துணை முதல்வர் படத்திற்கு கதை வசனம் எழுதியுள்ளார். இந்த படத்திற்கு வரிவிலக்கு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். படத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, கேளிக்கை வரி இது கண்டிப்பா வரிவிலக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஏதோ படம் பார்த்தவங்க ஏதோ கொஞ்சம் ஆபாச சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்களாம். அதனால அதுக்காக கேளிக்கிற வரியை ரத்து பண்றோம் அப்படின்னு எழுதினாங்க. நானும் யோசிச்சு பார்க்கறேன், என்னடா ஆபாச காட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்சார்ல யூ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படி இருந்தா சென்சார்ல யூ கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா அவங்க யூஏயாவது கொடுப்பாங்க. ஸோ அவங்க தீம் வைஸ் எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான தீம் பண்ணியிருக்கீங்க சார், ஜனங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கதைக்கு வரி விலக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சது. ஆனால் இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது, படம் ரிலீஸுக்கு அப்புறம் கூட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை இருக்கேன். ஏன்னா படம் வெளியே வரும்போது தான் தெரியும்.